கடையநல்லூர்லேருந்து ஜிந்தாங்கிறவர் கேட்குறாரு, மறுமை நாள் நெருக்கத்தில் தர்மம் செய்ய முயல்பவர் தர்மம் செய்யும்போது யாரும் வாங்க மாட்டார்கள் என்று ஹதீஸ் உள்ளது. அப்படியானால் பிச்சைக்காரர்கள் யாரும் இருக்க மாட்டார்களான்னு கேட்குறாரு. அதான் அதுக்கு அர்த்தம். வாங்க மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? போய் கொடுக்கும்போது வாங்க மாட்டான்னா பிச்சைக்காரன் அப்படி இருப்பான்? பிச்சைக்காரனையும் தாண்டின நிலைமை இது. பிச்சைக்காரன் வந்து கேட்டு வர்றவன். இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டால், நம்ம தேடிக்கிட்டு போய் கொடுத்தா கூட வேணான்ட்டு வாங்கலாம். அந்த ஹதீஸ் 1411 ஹதீஸில் இருக்கிறது. என்ன இருக்குது? சத்தகு, இப்போ தர்மம் செஞ்சு கொள்ளுங்கள். இப்போ இன்னும் ஏத்தி அழைக்கும் ஜமானும், ஒரு காலம் வரும், எம்ஷிர் ரஜுலுபி சதக்கத்திகி, அவன் தன்னுடைய சதக்காவை எடுத்துக்கொண்டு போவான். ஃபுலா எஜிதுமை எக்பலுஹா, அதை வாங்குகிற ஆளை பெற்றுக்கொள்ள மாட்டான். யாருக்காவது வேணுமாப்பான்னு கேட்பான், ஒத்துன மாட்டேன்ட்டுருவாங்க. அப்போ ஒரு மனுஷன் சொல்லுவானா, லவ்ஜே தபிஹா பில்லம் சில கபில் துவா, நேற்று வந்துருந்துன்னா ஏற்றுக்கிட்டு இருப்பேன், இன்றைக்கி அந்த இல்லை, தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். நேற்றுன்னு இல்லை, கொஞ்சம் முந்தி கொண்டு வந்திருந்தீங்கன்னா என்ன செய்வேன், நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அம்மல் யௌம ஃபலா ஹாஜத்லி பிஹா, எனக்கு இப்போ தேவையில்லைப்பா, இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான்னு வருது. இது புகாரில் 1411, 1424 2 ஹதீஸில் வருது. நிறைய இடத்துல வருது. உதாரணத்துக்கு இந்த 2 இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், பிச்சைக்காரன்னு இருக்க மாட்டான். அது போக வந்துக்கிட்டு நம்ம போய் வழியை போய் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க, இல்லை அன்பளிப்பா, அவங்க கூட வாங்க மாட்டானான், வேணான்றுவாங்க. இப்போ பொருளாதாரம் வந்து தாறுமாறாக குவியக்கூடிய காலம். இப்போ தாறுமாறாக தானே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த காலத்தினுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது, இந்த காலத்து பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாலேயே உங்களுக்கு காசு வந்து ரொம்ப முக்கியத்துவமற்றது, காசு தாறுமாறாக புழங்குது என்பது உங்களுக்கே தெரிய வரும். எல்லாருமே தன்னிறைவு பெற்றவர்களாக தான் இருக்கிறார்கள். அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, சம்பளம் வாங்குவாங்க. எதுக்கு அவனுடைய சம்பளத்தை கொண்டு என்ன செய்வாங்கன்னா, 3 வேளை சாப்பிடுவாங்க. கஞ்சி குடிக்கிறதுக்கு தான் சம்பாதிச்சான் அன்னைக்கு, அவ்வளோதான் சம்பாத்தியம். ஒரு மனிதனுடைய ஊதியத்தை கொண்டு என்ன செய்யலாம், அவன் வயிற்ற கழுவிக்கிறலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். அதை தவிர அவனுக்கு வாங்குறதுக்கு வேறு ஒன்று சாமான்லாம் கிடையாது. அது அவ்வளோதான் அவன்கிட்ட, அவனுக்கு தான் ஊதியமே அவனுக்கு கிடைக்கும். இன்றைக்கி என்ன நிலைமைன்னு கேட்டால், அவன் சம்பாத்தியத்தை கொண்டு சோறு திங்கிறான், வகை வகையாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான், அதுக்கும் அந்த சம்பாத்தியம் உதவுகிறது. அது மாதிரி நவீன சாதனங்கள் இவனுக்கு தேவைப்படுது. ஃப்ரிட்ஜ் என்றும், ஏசி என்றும், வாஷிங் மிஷின், மைக்ரோவன் சொல்லியும், இப்போ செல்ஃபோன் என்று சொல்லி, இப்படி பைக் என்று, கார் என்று பலவிதமான சாதனங்கள் அந்த சம்பாத்தியத்தில் வாங்க. பணம் எவ்வளோ பெருகி இருக்குன்னு பாருங்கள். அன்றைக்கி சோத்துக்கு தான் ஒரு மாதம் உழைச்சான்னு சொன்னால் 1 மாதம் சோறு திங்க முடியும், அவ்வளோதான் பணப்புழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள என்னென்னு கேட்டால், 1 மாதம் வேலை செஞ்சுட்டு கார் வாங்குகிறான், 1 மாதம் வேலை செஞ்சு பைக் வாங்குகிறான், 1 மாதம் வேலை செஞ்சு என்ன செய்கிறான், சின்ன ஃப்ரிட்ஜுன்னு அதுன்னு பல விஷயங்களுக்கு சம்பாதிக்கிறான். அப்போ சம்பாதிக்கிற அளவுக்கு பணம் பெருகிக்கிட்டு போகுது. தாறுமாறாக வரக்கூடிய நேரத்தில் வந்துக்கிட்டு, அப்போ நீங்கள் கொடுக்குற 100 ரூபாயெலாம் ஒருத்தனுக்கு கொடுத்தோம்னா இப்போ கூட வேணான்னு சொல்ல இருப்பான், பெரிய தொகைன்னா ஒருத்தன் வாங்கிக்கிடுவான். இன்றைக்கி போய் அதிகமான மக்கள்கிட்ட இருந்தாங்க, 100 ரூபா வச்சுக்கிறோங்கண்டா, போட வேலை 100 ரூபா நான் கொடுப்பேன்டான்னு சொல்கிறோன்னா இல்லையா? இன்றைக்கி இந்த காவாசி நிலை இருக்கத்தானே செய்கிறது. கொடுக்குற தொகை 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா எல்லோரும் வாங்கிக்கிடுவான். நீங்கள் 100 ரூபா எடுத்துக்கிட்டே 1 ரூபா கதவை தட்டி போனீங்களா, 100 ரூபா எனக்கு நான் கொடுப்பேன்டா, 1000 ரூபான்னு கேட்பானா இல்லையா? இன்றைக்கி எப்படி இருக்குது? அன்றைக்கி 10 காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவானே. அன்றைக்கி 10 பைசா கொடுத்தாலும் அது கெஞ்சி வாங்கக்கூடிய ஒருத்தன் இருந்தான். இன்றைக்கி பிச்சைக்காரன் 5 ரூபா கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க. பிச்சை எடுத்து வரான், 5 ரூபா கொடுத்து தூக்கி போட்டு போயிடுறான், இது ஒரு காசான்னு கேட்குறான். அப்போ வந்து இன்றைக்கும் உள்ள நிலைமையில் நம்ம செய்யக்கூடிய தர்மம் சின்ன தர்மமாக இருக்கும் என்று சொன்னால் வேணான்னு சொல்லக்கூடியவன் இன்றைக்கி உண்டாகிவிட்டான். ஏன்னு கேட்டால் அவன்கிட்ட அதை விட ஜாஸ்தியாக இருக்கிறது. எதை வாங்கிக்கிறான்னு கேட்டால், லட்சங்கள் பல்லாயிரங்களாக இருந்தால் என்ன செய்கிறான், வாங்கிக்கிறான். ஒரு காலம் வரும் 1000 கூட ஒரு சின்ன தொகையாக போயிடும், 1000 கொடுத்தா வாங்க மாட்டான், இன்னும் கொஞ்சம் பணம் பெருகி போயிடும். அப்போ ஒரு 10,000 அதெல்லாம் ஒரு காசை போடான்னு போயிடுவான், அவனுக்குதா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் வரும், 1 லட்ச ரூபாலும் இப்படி காசாகவே தெரியாது. இந்த வளர்ச்சியுடைய அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது இந்த நிலை வருவதில் நீ ஆச்சரியப்பட தேவையில்லை. இன்றைக்கே வந்துருச்சு, சின்ன தொகைகளுக்கு வந்துருச்சு. சிறிதளவான தர்மத்தை வாங்குவதற்கு மக்கள் தயாராக இல்லை, வேணான்ற அளவுக்கு இருக்கிறது. நாளைக்கு அது பெரிய அளவான தர்மத்தை நோக்கி வரும் என்பது தான் அதுக்கு அர்த்தம்.